ஜனவரி 1ஆம் தேதி பாகிஸ்தானின் முக்கிய ஆங்கில நாளிதழ்களில் ஒன்றான எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூனில் வெளியான ஒரு கட்டுரை வெறும் ஒரு சில மணி நேரங்களிலேயே சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் தளத்திலிருந்து நீக்கப்பட்டது. அக்கட்டுரை இணையதளத்திலிருந்து நீக்கப்பட பாகிஸ்தான் இராணுவத்தின் அழுத்தமே முக்கிய காரணம் என பரவலாக நம்பப்படுகிறது. இக்கட்டுரையை எழுதிய பாகிஸ்தானிய இளைஞரான சோரி நிசாமானி அமெரிக்காவில் உள்ள ஆர்கன்சாஸ் பல்கலைக்கழகத்தில் குற்றவியல் துறையில் PhD பட்டத்திற்கான ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இட் இஸ் ஓவர் என்ற தலைப்பில் வெளியான அந்த கருத்து கட்டுரை பாகிஸ்தானில் உள்ள கருத்து சுதந்திரம், இளைஞர் அரசியல் விழிப்புணர்வு மற்றும் ஆட்சியாளர்களின் அதிகாரம் குறித்து நாட்டில் புதிய விவாதங்களை தொடங்கியது. இதுவே அந்த கட்டுரை உடனடியாக நீக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இதே நேரத்தில் அக்கட்டுரை நீக்கப்பட்டதுதான் அது நாடு முழுவதும் வைரலாக பரவுவதற்கான முக்கிய காரணமாக அமைந்தது. குறிப்பாக பல்வேறு சமூக வலைதளங்களிலும் கட்டுரையின் ஸ்கிரீன்ஷாட்கள் பரவி அரசு தணிக்கைக்கு எதிரான கடும் விமர்சனங்களை எழுப்பியது. இதன் மூலம் அதனை எழுதிய பாகிஸ்தான் மாணவரான சோரி நிசாமனி அந்நாட்டு இளைஞர்களின் ஆதர்ச நாயகன் என்ற நிலைக்கு உயர்ந்தார். அவர் பிரபல பாகிஸ்தானிய நடிகர்களான ஃபசீலா காஜி, கைசர் கான் நிசாமனி தம்பதியின் மகன் என்பதும் இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் பெற்றது. பாகிஸ்தான் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் இளைஞர்களின் மனதிலும் சிந்தனையிலும் தங்கள் செல்வாக்கை இழந்துவிட்டதாக நிசாமானி தனது கட்டுரையில் கூறியிருந்தார். பள்ளிகள், கல்லூரிகளில் நடத்தப்படும் உரைகள், கருத்தரங்குகள் மற்றும் அரசின் தேசபக்தி பிரச்சாரங்கள் இனி இளம் தலைமுறையினரை ஈர்க்கப் போவதில்லை என்றும் அவர் எழுதியிருந்தார். அது மட்டுமின்றி அதிகாரத்தில் இருக்கும் பழைய தலைமுறையினரிடம் இனி சொல்வதற்கு எதுவும் இல்லை என குறிப்பிட்ட அவர், ஆட்சியாளர்கள் விற்க முயல்வதை இளைய தலைமுறையினர் வாங்க முற்படவில்லை என்றும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். உரைகள் மற்றும் கோஷங்களை மட்டுமே வைத்து தேசபக்தியை உருவாக்க முடியாது என தனது கட்டுரையில் கூறியிருந்த நிசாமானி, சம வாய்ப்புகள், தரமான அடிப்படை வசதிகள், செயல்படும் நிர்வாக அமைப்புகள் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் உறுதி செய்யப்படும் போது அது இயல்பாக வளரும் என விளக்கியிருந்தார். அத்துடன் இணையம் மற்றும் தகவல் அணுகுமுறைகள் அதிகரித்துள்ளதால் இளைஞர்கள் நாட்டின் அரசியல் நிலைமைகளை தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர் எனவும், அவற்றை வெளிப்படையாக பேச அஞ்சினாலும் அவர்கள் சுயமாக சிந்திப்பதை எந்த அதிகாரமும் இனி தடுக்க முடியாது என்றும் அவர் கூறியிருந்தார். சர்வாதிகார ஆட்சி முறைகளால் இளைஞர்களின் ஏமாற்றம் நாளுக்கு நாள் உச்சத்தை எட்டி வருவதாக தனது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள நிசாமானி, அதிகார வர்க்கத்தை எதிர்க்க முடியாது என்பதால் பலர் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் நிசாமானியின் கருத்து கட்டுரை நீக்கப்பட்டதற்கு அரசியல் கட்சிகள், மனித உரிமை அமைப்புகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக அரசின் இந்த செயல்பாடு கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான நடவடிக்கை எனவும், கட்டுரையின் உண்மைத்தன்மையை இது உறுதி செய்வதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.